அவனை கோலியாத்தினுடைய தோல்வியை குறித்து பேசக்கூடியவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற பாருங்க, அறிக்கை பண்ணுகிற பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அறிக்கை இடுதலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி தவறாம இருந்தாரோ அதே போல நம்முடைய வார்த்தைகளும் எப்படியா இருக்கணும்? ஒரே சீராக கன்சிஸ்டன்டாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 4:14 படிக்கும் பிரதர். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் உலகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது இன்றைக்கு ஒன்று பேசுவது நாளைக்கு ஒன்று பேசுவது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப தாவீது என்ன செய்கிறான்? அவன் பண்ணின அறிக்கையை எப்படி எடுக்கிறான்? உறுதியுள்ளவனாக, பேச்சு மாறாதவனாக, என தன்னுடைய இலக்கை நோக்கி அதையே குறித்து பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் வந்து பாருங்க, இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவது கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ பெரிய ராட்சசனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இவனும் வந்து உன்னை சொல்லிட்டு நாளைக்கு ஆமா இவன் நேரம் பார்த்தா கூட தெரியும் பெரிய ஆளா இருக்கிறான் அப்படி நினைச்சானே பேசவே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப வந்து நம்ம வாழ்க்கையில நம்மவும் நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற இந்த காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைகள் எப்படியா இருக்க வேண்டும்? உறுதியாக. புரியுங்களா? வெற்றியை குறித்தே பேச வேண்டும். சூழ்நிலையை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம வார்த்தைகளை பேசிவிட கூடாது. ஹல்லேலூயா. அப்ப எதை விசுவாசித்தார்களோ, எதை சொன்னார்களோ அதை என்ன செய்தார்கள்? உறுதியாக பற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் 10:23 பார்க்கிறோம். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்ப இங்க வந்து அசைவில்லாமல் அப்படி என்றால் சந்தேகப்படாமல். புரியுங்களா? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் வரவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப வந்து முதல் இது ஆகும், அப்புறம் என்ன செஞ்சு அப்புறம் நினைச்சு இது ஆகாதுங்க அப்படின்னு நினைச்சக்கூடாது. வந்து எனக்கு சுகம் உண்டாச்சு, இது எங்க எனக்கு சுகம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சக்கூடாது. நான் இந்த வந்து இன்டர்வியூல பாஸ் பண்ணிடுவேன், இந்த இன்டர்வியூல நான் தேர மாட்டேன் அப்படின்னு நினைச்சக்கூடாது. சொல்லக்கூடாது. பரீட்சை எழுதி வந்திருக்கேன், நான் பரீட்சையில தேர்வதே கஷ்டம் நினைச்சக்கூடாது. சொல்ல கூடாது. நான் நம்பர் 1 வருவேன்னு சொல்லி எங்க நான் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று அதான் அசையாமல் அறிக்கை பண்ணுவதை என்ன செய்ய வேண்டும்? அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள் என்றால் ஜெயிப்பேன் சொல்லிட்டோம்னா ஜெயிப்பேன் தான் இருக்கணும். அதுல என்ன செய்யக்கூடாது? ஜெயிக்க மாட்டேன், எனக்கு தோல்வி என்று தோற்பேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி வாழ்க்கை இருக்காது என்று நீங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாவீது அப்படியாக அவன் வெற்றி பெறுவேன் என்று சொன்னான். அதை குறித்தே தான் வாயிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா வந்து தோல்வியை குறித்து அவன் வாயில வரவே கிடையாது. அப்ப ஏனென்றால் ஏன் நம்ம வந்து வெற்றியை குறித்து நம்ம அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், சந்தேகப்படாமல் சந்தேகப்படாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்க நம்ம என்ன செஞ்சிருக்கிற பேச்சை மாற்றிவிட கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கேற்ப நம்முடைய வார்த்தைகளை அறிக்கையை நம்ம என்ன செய்யணும்? செட் பண்ண வேண்டும். வார்த்தைகள். ஹல்லேலூயா. அது முக்கியம். வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகள், அதை என்ன சொல்லி அதை எடுத்து அதற்கு நேராக வாய் என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும். அப்ப நாம் பண்ணின அறிக்கையில எப்படியா இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அதனால பார்க்கிறோம் பாருங்க, எபிரேயர் 11 பார்க்கின்ற பொழுது விசுவாச வீரர்கள் பற்றி போட்டிருக்கோம். அந்த சாராளை குறித்து என்ன சொல்லி போட்டிருக்கு? சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க.
விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, விசுவாசத்தினால்தான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவரை நம்புகின்ற பொழுது சரீரத்தில் மாற்றம் உண்டானது. அவர் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, கோலியாத் என்ன சொல்றான்? உன்னை தலை சீவி நாயாங்கிறான், அப்புறம் சின்ன பையங்கிறான். ஆனாலும் தாவீது அதை பார்த்து பயப்படவே கிடையாது. ஏன்னா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் பெரிய ராட்சசனா இருக்கார். சவுல் ராஜா என்ன செஞ்சாரு? பயந்தாரு. சவுல் ராஜாவும் போர் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. ஆனால் தாவீது அசைவது மாதிரி இல்ல. தாவீது என்ன செய்யல? அசைவது மாதிரி எவ்வளவு கோலியாத் மிரட்டி பார்த்தான். தாவீது என்ன செய்தான்? மற்ற ஆளும் சொன்னாங்க, எப்போ அவன் பெரிய ஆளுப்பா, அவன்கிட்ட நாங்கள் 40 நாள் பயந்துட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனாலும் தாவீது என்ன செய்யல? அசையாமல் உறுதியுடன் இருந்தான் என்று பாருங்க. என்ன சொல்றான்? ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. ஏன்னா இதெல்லாம் நான் அடிச்சேன். அதே போல அந்த மிருகம் இவன் மனுஷன் கிடையாது. யாரு? அதே போல நினைச்சுவேன் இவனை அடித்து போட்டு தான் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எப்படியாக ஒரு சின்ன ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் எப்படியாக வார்த்தையே உறுதியுள்ளவனாக இருந்தான் என்று பாருங்க. இல்லைங்க, நான் கோடியை தடைக்க போறேன், நீங்க எல்லா விஷயம் 2 நாள் உபவாசம் இருங்க, என்ன கர்த்தர் கண்ணீரோடு என்னால திரும்புங்க அப்படியே சொன்னா என்ன சொன்னா? இவனுடைய தலையை சீவி ஆகாயத்து பறவைகளுக்கு ஓடுவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? எதை நீங்க சொல்றீங்களோ அதுல உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி உறுதியாக இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. தானியேல் 3 வசனம் 14. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? பாருங்க, இங்க பாக்குறோம். ஏன்னா 12ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கின்ற பொழுது 12 படிக்கிற 3:12 பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீ ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உண்மை மதிக்கவில்லை. அவர்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, அங்கே 60 முழ உயரமும் 6 முழ அகலமுள்ள ஒரு பொற்சிலையை நேபுகாத்நேச்சர் செய்து அதையெல்லாம் வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அதில் இந்த எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தார்கள்? அவர்கள் வணங்க மாட்டாதனாலே அந்த ராஜாவினுடைய போச்சவர்களுக்கு மத்தியில் இருக்க ஒருவன் ராஜாவினிடத்தில் போய் சென்று இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க? நீர் வணங்கி நிறுத்தின பொற்சிலையை இவர்கள் வணங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன பொழுது நேபுகாத்நேச்சர் என்ன சொல்கிறார்? அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என்று கேட்கிறார். இப்பொழுதும் எக்காலம் நாதசுரம் 15ஆம் வசனம் படிங்க. எக்காலம் நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினிக்குள்ள சூளையிலே நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். பாருங்க, பணிந்து கொண்டால் நல்லது, பணிந்து கொள்ளவில்லை என்றால் அக்கினி சூளையில் உங்களை போட்டு விடுவேன் என்று இங்கே நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை 16ஆம் வசனம் படிக்கும்போது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. பாருங்க என்ன சொல்றாங்க? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லைன்னா இதை நாங்க டைம் எடுத்து யோசித்து உங்களுக்கு நாங்க பதில் பேச வேண்டிய அவசியம், அப்படிதான் அர்த்தம். புரியுங்களா? இது எங்களுக்கு அவசியம் இல்லை என்றால் நாங்கள் டைம் எடுக்க வேண்டியதில்லை. இது பதில் சொல்ல வேண்டிய, யோசித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்கிறார்கள். படிக்க தொடர்ந்து, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவை நம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். 18 போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். பாருங்க, இந்த 17க்கும் 18க்கு இடையில நமக்கு ஒரு குழப்பம் உண்டாக மாதிரி தெரியுது. புரியுங்களா? 17 என்ன சொல்றாங்க?
எங்களை உம்முடைய கைக்கு எங்கள் தேவன் என்ன பாருங்க, அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாக கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆனால் அவர் விடுவிக்காமல் போனாலும் 18 என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் விடுவிப்பாரே, அவர்